ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், குட் நைட். மூஜி மக்களே, யூடியூப் மக்களே, நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ரத்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறேன்னா வேலைக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் படுத்துட்டு இருந்தேன். அப்புறம் வந்து என் வேலையை ஆரம்பிச்சிட்டேன். வீடெல்லாம் கூட்டிகிட்டு, பாத்திரம்லாம் விளக்கிட்டு, துணியெல்லாம் அலசி போட்டுட்டு, இப்போ எந்திரிச்சு கொஞ்ச நேரம் அப்படியே தலை சுவி ஜடை போட்டுக்கிட்டு முகம் கழுவிட்டு இப்போ வெண்ணெய் காய்ச்சலாமல் வந்திருக்கேன். ஆடை பால் பால் பாருங்கள், பால் காய்ச்சி எடுத்து ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அந்த ஆடை வந்துடும். அந்த ஆடை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வைக்குவேன். இந்த டப்பாவில் ஃபுல்லாக 15 நாளுக்கு ஒரு டைம் பாருங்கள் டப்பா. இந்த டப்பாவில் போட்டு வச்சுருப்பேன். டப்பாவில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். போட்டு வச்சுட்டு பாருங்கள், இப்போ அந்த ஆடை வந்து மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நெய் காய்ச்சணும் பாருங்கள். ஆடை வெண்ணெய் இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? இதுதான் வெண்ணெய். இப்போ எடுத்து அடுப்பில் காய்ச்சணும் மக்களே. காய்ச்சிட்டு நெய் காய்ச்சி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டுனா எங்களுக்கு ஒரு 15 நாள் வரும், ஒரு மாதமே வரும். ஒரு 1/2 லிட்டர் கிடைக்கும், இல்லைன்னா ஒரு 300 மில்லி கிடைக்கும். அதே போதும் எங்களுக்கு. என் பிள்ளைங்க யாரும் குடிக்க மாட்டேன்றாங்க, சாப்பிட மாட்டேன்றாங்க. அவங்களுக்கு தெரியாமல் இந்த தோசைலைக்குன்னு ஊற்றி கொடுப்போம், இல்லை தக்காளி சாப்பாடு செஞ்சால் தக்காளி சாப்பாடெலாம் போட்டு விடுவோம், இல்லை பிரியாணி செஞ்சால் பிரியாணிலாம் நெய் போடுவோம். அதெல்லாம் பிள்ளைங்க சாப்பிட்றாங்க. மற்றதெல்லாம் தனியாக எடுத்து சாப்பிடு, இல்லை ஒரு சாப்பாடில் போட்டு சாப்பிடுனாலும் சாப்பிட முடியாது, எனக்கு பிடிக்கல அப்படின்றாங்க. புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு வெண்ணெய் வந்து காய்ச்சி சாமிக்கு வெண்ணெய் எடுத்து வச்சுட்டு நெய் சாமிக்கு எடுத்து வச்சுட்டு தான் எடுத்து விலைக்கு ஏற்றிட்டு தான் நாங்கள் சாப்பிடுவோம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். பாருங்கள், டீ வைக்கிறேன். டீ சாப்பிட வாங்க. இந்தா டீ கொதிச்சிட்ருக்கு. தம்பி வேலையிலேருந்து வந்திருக்காரு, அவனுக்கு தம்பிக்கு கொதிச்சிட்ருக்கு. அப்புறம் வந்து நெய் எடுத்து வச்சுட்டேன் அடுப்பில், வெண்ணெய் எடுத்து வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், எரிஞ்சிட்ருக்குது பாருங்கள், அப்படியே காய்ச்சிது பாருங்கள். பார்த்தீங்களா? இந்த தண்ணியெல்லாம் அப்படியே நானும் உருண்டை கட்டி கிண்டி அப்படியே புளிஞ்சு விட்றேன். அப்பயும் பாருங்கள் மக்களே எப்படி இருக்கு. இந்த தண்ணி எல்லாம் சுண்டல் மேற்பாடு தான் நல்லாயிருக்கும். ஓகே மக்களே, பாய் 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 பாய். ரத்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கல்ல, ஒரு நாள் டயர்டாகிடுது, ஒரு நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன். என்ன பண்ணுறது, எனக்கு இப்போ 50 வயசு ஆகுதில்ல. ஒரு நாளைக்கு அப்படி தான் இருக்கும், ஒரு நாளைக்கு இப்படி தான் இருக்கும். ஓகேவா? பாய்.